ப்ரோ, நான் என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணாலும், என் சேனல்ல வியூஸே போக மாட்டேங்குது. ஒருவேளை என் சேனல் டெட் ஆயிருச்சோ? நான் புது சேனல் ஓப்பன் பண்ணி அதுல வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்ற கேள்வி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப ஒரு யூடியூப் சேனல் டெட் ஆயிருச்சா? லைவ்ல இருக்கான்னு செக் பண்ணணும்னா, அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன 6 முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி மேல ஒரு விஷயம் கீழ வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, கொஞ்சம் இருங்க. நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்மால் கிரியேட்டர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல ப்ரோ நீங்க சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலியமா என் சேனல்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோக்கு இப்போ 3Kக்கு மேல வியூஸ் சூப்பரா கெயின் ஆயிட்டு இருக்கு ப்ரோன்றது என்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சேனல் டெட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய 6 முக்கியமான விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் டெட் ஆயிருச்சு லைவ்ல இருக்கு அப்படின்றதுக்கு என்னங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு சேனல் டெட் ஆயிருச்சு அப்படின்றதுக்கு மீனிங் நீங்க என்னதான் அதுல நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த சேனல்ல ஆக்டிவான ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்னதான் வீடியோ போட்டாலும் வியூஸே போகாது. ஆனா ஒரு சேனல் நல்ல க்ரோயிங் ஸ்டேஜ்ல லைவ்ல இருக்குன்னா நீங்க என்ன வீடியோ போட்டாலும் வியூஸ் போகும். ஏன்னா அந்த சேனல்ல யார் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்டாவே வியூஸ் அதிகமா போகும். இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப சேனல் டெட் ஆயிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டிய முதல் விஷயம், நீங்க டெட் ஆயிருச்சுன்னு நினைக்கிற யூடியூப் சேனல்ல லேப்டாப்லயோ மொபைல் குரோம்ல டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போனீங்கன்னா ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற பாக்ஸ்க்கு கீழே see all அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனல்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ் வந்துடும். உங்க சேனலுக்கும் அவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண சேனலுக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட ஓகே. ஆனால் சப் ஃபார் சப் அப்படின்ற கான்செப்ட்லயோ நீங்க பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபரை பை பண்ணி உள்ள கொண்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான் அந்த சேனல்ல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க சேனல் டெட் ஆயிருச்சு அப்படின்றதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் அறிகுறி தான் இந்த ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ். ரெண்டாவது செக் பண்ண வேண்டியது அதே யூடியூப் சேனல்ல எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமா போயிருக்குன்னு பாருங்க. லாங் வீடியோக்கு தான். அந்த கண்டென்ட் இப்பவும் பார்க்கிறதுக்கு அவைலபிளா உள்ள எவர்கிரீன் கண்டென்ட்டா இருந்து வியூஸ் கன்சிஸ்டன்டா கெயின் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த சேனல் டெட் ஆகல, நல்லா தான் இருக்கு. ஆனால் அதிகமா வியூஸ் போன வீடியோ இன்கேஸ் எவர்கிரீன் கண்டென்ட்டா இல்லாம அந்த டைம்ல 2 to 3 years பேக்ல உள்ள அப்ளிகேஷனா இருந்து அது இப்ப பேனா இருந்துச்சுன்னா அதை தவிர மத்த எந்த வீடியோக்கும் அந்த சேனல்ல வியூஸே போகல அப்படின்னா அந்த சேனல் ஆல்மோஸ்ட் டெட் ஆயிருச்சு. அப்ப நீங்க திரும்ப ஒரு புது சேனலை க்ரோ பண்ற மாதிரி தான் அந்த சேனலை க்ரோ பண்ண வைக்கணும். மூணாவது, யூடியூப் அல்காரிதமை பேஸ் பண்ணது. உங்க பழைய சேனல்ல 300 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே ஓகே. ஆனா ஒரு வியூஸ் போயிருக்குன்னா அது எது மூலியமா வியூஸ் போயிருக்குன்றத ஓபன் பண்ணி பாருங்க. சேனல் பேஜ்லயே அதிகமா வியூஸ் போயிருக்கு 95% வரைக்கும்னா மேபி நீங்க தான் திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி பார்க்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்மால் சேனலுக்கு சஜஸ்டட் வீடியோலயோ சர்ச்லயோ வியூஸே போகல அப்படின்னா சேனல் ஆல்ரெடி 70% வரைக்கும் டெட் ஆயிருச்சு. மிச்சம் 30% நீங்க புது புது கண்டென்ட்டை யூடியூப் சர்ச் டெர்மை பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த சேனலை க்ரோ பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கண்டிப்பா லேட் ஆகும். நாலாவது அறிகுறி, நீங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிராஃப் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா டிராப்ல இருக்கும். 5% 10% இருக்கும். இது எதனால ஆகுதுன்னா நீங்க லாங் வீடியோவை டெக்கை பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு குக்கிங்கை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு அதிகமா வியூஸ் போகுது ப்ரோன்னு ஷார்ட்ஸ் வீடியோல சம்பந்தமே இல்லாம குக்கிங்கை பேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் லாங் வீடியோவை பார்க்கவே வரமாட்டாங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற growth ஆஃப் த ரெவன்யூ வந்து அந்த சேனல்ல இருந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அஞ்சாவது, அதே சேனல்ல ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எவ்வளவு, யூனிக் வியூவர்ஸ் எவ்வளவு வர்றாங்கன்றத அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரிட்டர்னிங் வியூவர்ஸை விட யூனிக் வியூவர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. உங்க சேனல்ல எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமா போயிருக்கோ அதுல தான் இப்பவுமே கன்சிஸ்டன்டா வியூஸ் கெயின் ஆகிட்டே இருக்குன்னா உங்க சேனல் நல்ல க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதே வீடியோ பேஸ் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டாலே க்ரோ பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் ரிட்டர்னிங் வியூவர்ஸும் இல்ல யூனிக் வியூவர்ஸும் இல்ல, உங்க சேனல்ல லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல 0 வியூஸ்லயே நிக்குது அப்படின்னா அந்த சேனல்ல புது சேனல் மாதிரி தான் க்ரோ பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் டெட்டிங் ஸ்டேஜ்ல போயிருச்சு. ஆறாவதா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய பழைய யூடியூப் சேனல்ல ஆடியன்ஸ் டேட்டா எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி க்ரோ பண்ணி கொண்டு வரலாம். இன்கேஸ் ஆடியன்ஸ் டேட்டாவே கிடைக்கல, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இன்ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா ஆடியன்ஸ் டேட்டாவே இல்லாத ஒரு யூடியூப் சேனலை க்ரோ பண்ணி கொண்டு வரணும்னா அது புது யூடியூப் சேனலுக்கு ஈக்குவல். ஆனா ஷார்ட்ஸ் வீடியோக்கு வியூஸ் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ, அதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் அதை பத்தின சீக்ரெட்ஸை இந்த வீடியோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.